Hi everyone. இன்னைக்கு வந்து நம்ம ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோல இருக்கிறோம். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் வந்து நமக்கு இன்னும் ஒரு 2-3 நாள்ல நடக்க போகுது. இந்த பப்ளிக் எக்ஸாம்ல நம்ம ஸ்கிப் பண்ணாம படிக்க வேண்டிய முக்கியமான 5 மார்க் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ரொம்ப அதிகமான 5 மார்க்லாம் கிடையாது. வால்யூம் 1, வால்யூம் 2 மொத்தமா சேர்த்து ஒரு 30 5 மார்க் வந்து நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த 5 மார்க்கை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்லா புரிஞ்சு படிங்க. நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து கடைசி சாப்டர் வரைக்கும் எல்லா கான்செப்சுவல் வீடியோஸுமே இருக்கு. உங்க புக்ல எப்படி அரேஞ்ச் பண்ணிருக்காங்களோ அதே ஆர்டர்ல நான் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். நீங்க ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. ஒண்ணும் இல்ல, ரொம்ப கஷ்டம் இல்ல. சாப்டர் நேம் முருகா எம்பின்னு போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துடும். ஸோ இப்போ வந்து டாப் 30 5 மார்க்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம 2 மார்க் அண்ட் 3 மார்க் ப்ரிப்பரேஷன் இஸ் கோயிங் ஆன். மேக்ஸிமம் பை டுமாரோ மார்னிங் ஆர் ஆஃப்டர்நூன்ல ஐ வில் போஸ்ட் 2 மார்க் அண்ட் 3 மார்க். அன்னைக்கு ப்ராப்ளமே நான் போஸ்ட் பண்ணிடுறேன். சாப்டர் 1 அப்படின்னு நம்ம பேசும்போது நமக்கு பெருசா 5 மார்க் கிடையாது. ஸோ டைப்ஸ் ஆஃப் எரர், ப்ரொபகேஷன்ஸ் ஆஃப் எரர், இந்த ரெண்டு கான்செப்ட் தான். இதில் நமக்கு பெரும்பாலும் ப்ராப்ளம்ஸை நம்ம கம்பைன் பண்ணியோ இல்லை அந்த ட்ரையாங்குலேஷன் மெத்தட், ரேடார் இதெல்லாம் கம்பைன் பண்ணி நமக்கு 5 மார்க்கை கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. செகண்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன், ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டர்ஸ் இல்லைன்னா வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டர்ஸ். சார் இதில் வந்து அந்த ஆங்குலர் ப்ரொஜெக்டைல் மோஷனை சொல்லலையே சார். இந்த ப்ரொஜெக்டைல் மோஷன் வந்து இட் டேக்ஸ் மோர் டைம். ஸோ என்னுடைய சஜஷன்ஸ் என்ன அப்படின்னா அதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இஃப் யூ அதை நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா யூ கேன் கோ வித் தட். நான் இப்போ தான் சார் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா தயவு செஞ்சு வேண்டாம். அடுத்து நம்ம சாப்டர் 3 அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் சாப்டர் 3ல கொஞ்சம் பெரிய சாப்டர், கொஞ்சம் ஆன்சர்ஸும் நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். அதில் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ், அடுத்து பார்ட்டிகல் மூவிங் இன் இன்க்ளைன்டு பிளேன், மூணாவது வெர்டிக்கல் மோஷன் அண்ட் ஹாரிசாண்டல் மோஷன், அதுக்கப்புறம் லெவல்டு சர்க்குலர் ரோடு. அடுத்து நம்ம சாப்டர் 4 பேசணும். 3 கான்செப்ட் தான். கண்டிப்பாக அதை படிச்சிருங்க. இதுல இருந்து ஒன்று வந்துடும். ஒர்க் எனர்ஜி தியரம், கொலிஷன் இன் ஒன் டைமென்ஷன், வெர்டிக்கல் மோஷன், அதாவது சர்க்கிளில் இருக்கும் இல்லையா அது. அதாவது சாப்டர் 5ல பேசும்போது 3 பெண்டிங் ஆஃப் சைக்கிளிஸ்ட் இன் அ கர்வ், அதுக்கடுத்து மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியல்ல ராடு, ரிங்கு, டிஸ்க் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் 3த்தையும் கம்பேர் பண்ணி நான் சொல்லியிருப்பேன் ஆன்சர்ல. அப்புறம் பேரலல் ஆக்சிஸ் தியரம் அண்ட் பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். இதுல ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா பெண்டிங் ஆஃப் சைக்கிளிஸ்ட் இன் அ கர்வ். சாப்டர் 6 பொறுத்த வரைக்கும் பெரிய ஆன்சர்ஸ்லாம் நமக்கு கிடையாது. எஸ்கேப் ஸ்பீடு, அதுக்கப்புறம் வேரியேஷன் ஆஃப் ஜி 3 மார்க்ல கேட்டுறாங்க. சம்டைம்ஸ் டெப்த்தும் 3 மார்க்ல தான் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த டைம் டேக்கன் அதுவுமே சம்டைம்ஸ் 3 மார்க்ல வருது. எனர்ஜி ஆஃப் தி ஆர்பிட்டிங் வந்து 3 மார்க்ல தான் வருது. ஸோ கம்ப்ளீட் 5 மார்க் அப்படின்னா நம்ம இந்த வேரியேஷன் ஆஃப் ஜி, டி அண்ட் ஆல்டிடியூட் சொல்லிக்கலாம். அடுத்து சாப்டர் 7 பொறுத்த வரைக்கும் பெர்னாலிஸ் தியரம் ஹையஸ்ட் மோஸ்ட் ப்ரையாரிட்டி. 3 ஆன்சர் மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த டெர்மினல் வெலாசிட்டியில் 3 மார்க் தான். ஸோ பெர்னாலிஸ் தியரம், பாய்ஸ்லஸ் ஈக்குவேஷன், சர்ஃபேஸ் டென்ஷன். சரியா? ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன், கேபிலரி ரைஸ் மெத்தட். இது சாப்டர் 8 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு 3 ஆன்சர், அதை மட்டும் படிங்க போதும். நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங், மேயர்ஸ் ரிலேஷன், கார்னட் இன்ஜின். சப்போஸ் ரெஃப்ரிஜரேட்டர் பார்க்கறதுனா அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சாப்டர் 9 பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர் எக்ஸர்டட் பை கேஸ், மீன் ஃப்ரீ பாத், கைனடிக் இன்டர்பிரேஷன் அண்ட் டெம்பரேச்சர். ஸோ இது ரெண்டு ரொம்ப முக்கியம். ப்ரெஷர் எக்ஸர்டட் பை கேஸ் ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்குறது, அப்படி இல்லைன்னா மீன் ஃப்ரீ பாத் தான் ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்குறது. கைனடிக் இன்டர்பிரேஷன் சம்டைம்ஸ் 3 மார்க்ல கேட்கறதுனால அந்த ரெண்டு ரொம்ப ஹைலைட்டடாக படிச்சுக்கோங்க. சாப்டர் 10 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அந்த ஆசிலேஷன் டைப்ஸ், அதுக்கப்புறம் எனர்ஜி இன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஆங்குலர், ஹாரிசாண்டல், சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனும் ரொம்ப முக்கியம். ஆங்குலர் பெரிய கான்செப்ட் கிடையாது, பட் ஹாரிசாண்டல் வந்து கொஞ்சம் பெரிய கான்செப்ட் மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். நான் ரிலேட் பண்ணி எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ஆன்சர் வந்து நம்ம சாப்டர் 10 பொறுத்த வரைக்கும். சாப்டர் 11 பொறுத்த வரைக்கும் க்ளோஸ்ட் அண்ட் ஆர்கன் பைப்பு, நியூட்டன்ஸ் அந்த ஸ்பீட் ஆஃப் லைட் சவுண்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை கரெக்ட் பண்ணது வந்து லேப்லேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 2 ஆன்சர் வந்து நமக்கு போதும். சார் இந்த 11 சாப்டர் நான் படிக்கணுமா சார்? 10 சாப்டர் படிங்க. யூ கேன் ஏபிள் டு அட்டெண்ட் ஆல் த 5 மார்க்ஸ். அதில் டவுட்டே கிடையாது. ஸோ இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம 2 மார்க் அண்ட் 3 மார்க்கை பற்றி வீடியோஸ் போடுறேன். தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.